தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு எல்லா பக்கமும் போட்டு தாக்கப்பட்டு இருக்க ஒரு டீமா தமிழ் தலைவாஸ் இருக்கு. டீமோட இந்நாள் கேப்டன், முன்னாள் கேப்டன், ஹெட் கோச் உட்பட எல்லாருமே தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட்டை பத்தி குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. தமிழ் தலைவாஸ்ல பாலிடிக்ஸ் தான் கை ஓங்கி இருக்கு, பர்ஃபார்மன்ஸுக்கு வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க சஞ்சீவ் பலியான், அர்ஜுன் தேஷ்வால் மற்றும் பவன் ஷராவத். இப்போ பவன் ஷராவத் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டும் போட்டிருக்காரு, உண்மை ஒரு நாள் வெளியே வரும், கூடிய சீக்கிரம் அதை நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி. எல்லா டீடைல்ஸும் அபவுட் தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. சோ லேட் பண்ண வேணாம், இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. சோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 12 பாயிண்டோட இருக்காங்க. 18 லீக் மேட்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு. டாப் 8 குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு, பட் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் சான்சஸ் மட்டும்தான். அவங்க குவாலிஃபை ஆவாங்களா ஆமாட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் கோச் அண்ட் கேப்டனே சொல்லிட்டாங்க, எங்களுக்குலாம் வாய்ப்பே கிடையாது, ஸ்கோர் டிஃபரன்ஸா ரொம்ப கேவலமா இருக்கு, நாங்களாம் குவாலிஃபை ஆக மாட்டோம், அதை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா பேசிக்கிட்டு போயிட்டாங்க. நேத்து போட்டி அகைன்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ் தான் தமிழ் தலைவாஸுக்கு கடைசி லீக் மேட்சா இருந்துச்சு. அந்த மேட்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க சஞ்சீவ் பலியான் அண்ட் கூடவே அர்ஜுன் தேஷ்வால். சஞ்சீவ் பலியான் அவரவா பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ண மாட்டாரு, ரொம்ப ரேர் தான் அவர் வந்து அட்டென்ட் பண்றது. சீசன் ஸ்டார்டிங்லோ இல்ல சீசன் எண்ட்லயோ தான் அட்டென்ட் பண்ணுவாரு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவரே அட்டென்ட் பண்ணி பல விஷயங்களை எடுத்து வெளியே சொல்லியிருந்தாரு. இதை பத்தி அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு ஓவராலா ரொம்ப குயிக்கா வந்து ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. அண்ட் இன்னும் டீடைல்டாவே இந்த வீடியோ உங்களுக்காக இதுல காத்துட்டு இருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் ஹைப் ஏதோ இருக்கும், அதை பண்ணி விட்டீங்கன்னா வியூஸ் கொஞ்சம் நல்லா வரும், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுல பல விஷயங்களை இவங்க பேசியிருந்தாங்க. அதுல முக்கியமா இவங்க குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 7 செலக்ஷன்லயே எங்களுக்கு பெருசா ஈடுபாடு இருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 7 செலக்ஷன்ங்கிறது கேப்டன் அண்ட் கோச் 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படிதான் டீமோட ஸ்டார்டிங் 7 வந்து முடிவு செய்யப்படும். பட் இங்க பேசுறத பார்த்தா அர்ஜுன் தேஷ்வாலும் ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் எப்படிங்க சேஞ்ச் பண்ண முடியும், எனக்கு அந்த உரிமையே கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல, சஞ்சீவ் பலியான் கோச்சா எனக்குமே அந்த உரிமை கிடையாது, கேப்டனா அவனுக்குமே அந்த உரிமை கிடையாதுப்பா, இதெல்லாம் பண்றது அனலிஸ்ட்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஸ்டார்டிங் 7 சூஸ் பண்ணுவாரு, அவங்க சூஸ் பண்ற டீம் யாரு, பிளேயர்ஸ் யாருங்கிறது எனக்கே தெரியாது, ஆட வரும்போது தான் நானே பார்த்து தெரிஞ்சுப்பேங்கிற மாதிரி அவர் ஒரு குண்டை தூக்கி போட்டு உடைச்சு விட்டாரு. இங்கேயே மேனேஜ்மெண்ட் மேல இருக்கிற பிரச்சனைகள்ங்கிறது ரொம்ப ஹையா வந்து பீக் ஆயிடுச்சு. இதெல்லாம் விட ஹைலைட்டடான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுன் தேஷ்வால் மேலும் ஒரு படி போய், இங்க உங்களுக்கு மேட் விளையாடுற அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் தான் தெரியும், பின்னாடி நான் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது உங்க யாருக்குமே தெரியாது. என் கூட டீம் சப்போர்ட்டா நிக்கணும், மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டா இருக்கணும், அப்பதான் என்ன மாதிரியான பிளேயர்ஸால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அர்ஜுன் தேஷ்வால்ங்கிற ஒருத்தனால மட்டும் தனியா போட்டியெல்லாம் வின் பண்ணி கொடுத்துட முடியாதுங்கிறத சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் இந்த அனலிஸ்ட்ங்கிற ஒருத்தரோட பேர் இப்ப மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் அடிபட்டிருக்கு. இந்த அனலிஸ்ட் சொல்லி தான் தமிழ் தலைவாஸ்ல இருந்து பவன்குமார் ஷராவத் வெளியே ரிலீஸ் பண்ணி அனுப்பப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான ரூமருமே இருக்கு. இந்த அனலிஸ்ட் இவர் தான் அப்படின்னு எனக்கு பர்டிகுலரா யாருன்னு தெரியல. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 11ல நம்ம தர்மராஜ் அண்ணா கூடவே டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு ஒருத்தர், அவரும் தான் சொல்லப்படுறது. பேபி அது அவரை கூட இருக்கலாம். பட் இங்க வந்து நம்ம அனலிஸ்ட மட்டும் குறை சொல்ல முடியாது. இங்க வந்து நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் எப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ப்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் நல்லவங்க தான் ப்ரோ, இந்த அனலிஸ்ட் தான் ப்ரோ இப்படி பண்றாருங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இங்க நான் ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன், அனலிஸ்டுக்கு அந்த உரிமையை கொடுத்தது யாரு? அந்த அளவுக்கு அனலிஸ்ட் பண்றதுக்கான விஷயங்களை அந்த ஒரு பொறுப்பை கொடுத்தது யாரு? இது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமலாம் நடக்குது. ஏன் மேனேஜ்மெண்டோட சிஇஓவே டீம் கூட தானே டிராவல் பண்றாரு, இப்ப அவரையெல்லாம் மீறி அனலிஸ்ட் எப்படி அங்க முடிவு எடுத்துட முடியுங்கிறதா என்னோட கேள்வி. அதாவது மேனேஜ்மெண்ட் பர்மிஷனோ இல்ல உரிமையோ கொடுக்காம அனலிஸ்டால இந்த அளவுக்கு எப்படி டாமினேட் பண்ண முடியுது ஒரு கோச் அண்ட் கேப்டனுங்கிறது என்னோட கேள்வி. சோ இங்க மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை இருக்கு, அவங்களோட டாமினேஷன் இருக்கு, அவங்களோட பாலிடிக்ஸ் இங்க வேலை செஞ்சதே தான் இருக்கு. இது அவங்க சரி பண்ணியே ஆகணுங்கிற சிச்சுவேஷன்ல தான் இவங்க இருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாசுக்கு இந்த கோச் மட்டும் இந்த பிரச்சனையை ஓப்பனா வெளியே சொல்லி இருந்தாலும், இதற்கு முன்னாடியுமே நிறைய கோச்சஸை இவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது சீசன் 5ல இருந்து ஆடிட்டு இருக்காங்க, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஒரு 7-8 சீசன் ஆடி இருக்காங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 முறை கோச்சஸா மாத்திருக்காங்க. கே பாஸ்கரன் ஆரம்பிச்சு இ பாஸ்கரன், உதயகுமார் சார், ஆஷன் குமார், உதயகுமார் அண்ட் தர்மராஜ் சரலாதன் அண்ட் இப்போ சஞ்சீவ் பலியான் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுல அதிக காலம் கொஞ்சம் சர்வை பண்ண ஒரு கோச் தான் ஆஷன் குமார். அவரே பாலிடிக்ஸுக்கு பேர் போன ஒருத்தர், அவர் இவங்களால எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் பேன் ஆன காரணமா தான் ஆஷன் குமார் டீமை விட்டு வெளியே போனார தவிர மற்றபடி அவராலாம் வெளியே இவங்க அனுப்பல. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நிறைய கோச்சஸை இவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறதுல இருந்து தெரியுது, ஓகே டீம்ல பிரச்சனைங்கிறது இருக்கு.
ஒரு கோச்லாம் பாத்தீங்கன்னா ரந்தீர் சிங் ஷெராவத் 11 சீசன் ஒரே டீம்ல கோச்சா இருக்காரு. சஞ்சீவ் பலியான் பல காலமா ஒரே டீம் கோச்சா இருந்திருக்காரு. பிசி ரமேஷ் அதே மாதிரி இருந்திருக்காரு. பட் தமிழ் தலைவாசுக்கு மட்டும் 8 சீசன்கள்ல 6-7 கோச்சா மாத்துறீங்க, அது எப்படிங்கிறதா எனக்கு தெரியல. சோ அங்கேயே இங்க இவங்க கிட்ட பிரச்சனை இருக்குங்கிறது கிளியரா எக்ஸ்பிளைன் ஆயிருச்சு. ஒரு கோச்சுக்கு இது நடந்திருந்தா பரவாயில்ல, பல கோச்சஸ்க்கு இவங்களே நடத்திருக்காங்கிறது தெரியுது. இங்க நான் மேனேஜ்மெண்ட் மேல மட்டுமே குற்றங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பா கோச்சஸும் மிஸ்டேக் பண்ணுவாங்க தான், அதெல்லாம் இல்லாம இல்ல, பிளேயர்ஸ் கிட்ட இருந்தும் மிஸ்டேக் வரதான் செய்யும். பட் இங்க அதிகமா அதை யார் பண்றாங்கிறது தான் இருக்கு. சோ இங்க பிரச்சனைகள் இல்லாத எந்த ஒரு டீமும் கிடையாது. பட் அதை எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கறதுல தான் அவங்களோட ரிசல்ட் அமையும். இங்க சஞ்சீவ் பலியான் மேலேயும் நான் குற்றச்சாட்டை எடுத்து வைப்பேன். சோ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, ஸ்டார்டிங் 7 உங்களை செலக்ட் பண்ண விட மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. இதை ஏன் நீங்க மிட் சீசன்லயோ இல்ல சீசனுக்கு கடைசி மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியோ சொல்லலைங்கிறதா என்னோட கேள்வி. ஏன்னா கடைசி மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட பொறுப்பு முடிஞ்சிருச்சுப்பா, இந்த டீம் எக்கடி கெட்டு போனா என்னன்னு சொல்லிட்டு உங்களால ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுது அப்படின்னா அதை நீங்க முன்னாடியே எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருக்கும். அண்ட் வேற ஒரு கோச்சா அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்தா கூட அது ரிசல்ட் வேற மாதிரி போயிருக்கலாம். ஸோ சஞ்சீவ் பலியானுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அர்ஜுன் தேஸ்வாலுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்க முன்னாடியே ஓப்பன் அப் பண்ணியிருக்கணும். சீசன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணது அது அவங்களோட செல்ஃபிஷ்னஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை விட இவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அன்ஃபிட்டான பிளேயர்ஸா இருந்தாலும் அவங்க டீம்ல இருக்கிற பிளேயர்ஸுங்கிறதுக்காக பாலிடிக்ஸை யூஸ் பண்ணி ஆட வச்சுட்டே இருக்காங்க. பிளேயர்ஸ் பல பேர் வெளியே பெஞ்சில் இருக்காங்க, அவங்கள நாங்கள் ஆட வைக்கணும் ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு உரிமை எங்களுக்கு இதை எங்களால பண்ண முடியலங்கிற மாதிரி கோச் சொல்றாரு. அந்த அன்ஃபிட் பிளேயர்ஸ் யாருங்கிற கேள்வி இருக்கு. 5-6 வருஷமா அந்த டீம் கூட டிராவல் பண்ற பிளேயர்ஸ் சொல்லும் போது அது கண்டிப்பா ஹிமன்சு மாதிரியான பிளேயர்ஸா இருக்கலாம், ஆஷிஷ், மேபி சாகர் ராத்தியா கூட இருக்கலாம். இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் காரணமா 7ல வாய்ப்பு கிடைச்சிருதுங்கிறத தான் அவர் சொல்லாம சொல்லியிருக்காருங்கிறது என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபிட்டான பிளேயர்ஸ் யாரை மென்ஷன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் தான். முக்கியமா அர்ஜுன் தேஸ்வால் நரேந்தர் கண்டோலா பேரை சொல்லியே சொல்லிட்டாரு. நரேந்தர் செம்ம ஃபிட்டா இருக்காரு, மேட்ச் பாக்குறாரு, எங்க கூட டிராவல் பண்றாரு, அவர் ஏன் ஆட வைக்கல எப்படிங்கிற மாதிரி அவருமே கேட்டுட்டாரு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் டீமை சுற்றி போயிட்டு தான் இருக்கு, டவுட்டே வேணாம். அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே சீசன் பை சீசன் தமிழ் தலைவாசால ரீடைன் பண்ற பிளேயர்ஸை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒரு vlog சேனல் இருக்கு நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, முடிஞ்சா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போதைக்கு பவன் ஷெராவத்தும் ஒரு இன்ஸ்டாகிராம்ல போஸ்டர் போட்டிருக்காரு, இன்க்ளூடிங் இன் தமிழ், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் அது கொஞ்சம் மிஸ்டேக்கா தான் இருக்கு, உண்மையை மறைக்கலாம் ஆனா அதை ஒருபோதும் ஒடுக்க முடியாதுங்கிற மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக்கோட தான் தமிழ்ல இருக்கு. பட் இங்கிலீஷ்ல கிளீனா இருக்கு. The truth can be hidden but it can never be suppressed. நீங்க அதை ஒழிச்சு வைக்கலாம், பட் அதை என்னைக்கும் ஒதுங்கி நீங்க போயிட முடியாதுங்கிறத தான் சொல்லியிருக்காரு. உண்மையை பத்தி பேசியிருக்காரு. கீழே பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்காருன்னா, தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் லேட்லி, I'll soon share the facts. No one should ever go through this again and most importantly fans emotion can't be cheated. It's been painful but I will stand up again அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, பட் அதை நான் லேட்டா சொல்றேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நான் கூடிய சீக்கிரம் அந்த ஃபேக்ட்ஸ் உண்மைகள்லாம் என்னங்கிறத போட்டு உடைக்க போறேங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தாண்டி யாருமே போயிட முடியாது, தப்பு பண்ணவங்க கண்டிப்பா சிக்குவாங்க. அண்ட் முக்கியமா ஃபேன்ஸோட எமோஷனை நீங்க சீட் பண்ண முடியாதுங்கிறதையும் ஓப்பனா சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பா எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு, கண்டிப்பா நான் திரும்பவும் எந்திரிச்சு நிப்பேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஸோ பவன் ஷெராவத் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வருவேன் அப்படிங்கறத பவன் ஷெராவத் இப்போதைக்கு ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காரு. இதே தான் அர்ஜுன் தேஸ்வாலும் சஞ்சீவ் பலியானும் பிரஸ் மீட்ல சொல்லிட்டு வெளியேறி இருந்தாங்க. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் இந்த மேனேஜ்மெண்ட் இஷ்யூங்கிறது இப்ப கிடையாது, சீசன் பை சீசனா இருக்கு. நாம அதை டீடைல்டா சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வீடியோவா போடுறேன், என்னதான் நடந்திருக்கு, என்ன பிரச்சனைகள்லாம் போயிருக்கு, தமிழ் தலைவாசோட கேவலமான பர்ஃபார்மன்ஸ்க்குலாம் என்ன காரணங்கிறதுக்கு நம்ம தனியா வீடியோவே போடுவோம். இப்போதைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதுதான். பவன் ஷெராவத்தோட இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இப்போதைக்கு பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு, அதை பத்தி மென்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல அதை மென்ஷன் பண்றேன். சோ தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட்டை சுத்தி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதுக்கு காரணம் தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் மட்டுமே தான், வேற யாருமே கிடையாது. சோ பிளேயர்ஸுக்கு ஃப்ரீடம் கிடையாது, கோச்சுக்கு அந்த மதிப்பு கொடுக்கிறது கிடையாது, பிளேயர் செலக்ஷன்ல இன்க்ளூடிங் ஸ்டார்டிங் 7ல கூட உங்களோட தலையீடு இருக்கு. அண்ட் நீங்க தலையிடுறது மட்டும் இல்லாம அனலிஸ்ட் அங்க தலையிட்டு இருக்காரு, அனலிஸ்டோட வேலையை ஸ்டார்டிங் 7 சூஸ் பண்றது கிடையாது. சோ இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள், அதுவும் கான்ட்ரோவர்ஷியலான குற்றச்சாட்டுகள் தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் மேல எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ் தலைவாஸ் ஓபன் அப் பண்ணியே ஆகணும். தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் சைடு இருந்து CEO கண்டிப்பா பேசி ஆகணும். இது என்ன பிரச்சனை, ஏன் இதெல்லாம் நடக்குது,
நடக்குது, இதனால நடந்துச்சு, உங்க மேல குற்றம் இல்ல அப்படின்னா அது நீங்க சொல்லி நிரூபித்து ஆகணும்ங்கிற சிச்சுவேஷனுக்குள்ள இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் தள்ளப்பட்டிருக்காங்க. இது கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கும் ஏற்பட்டிருக்க ஒரு சின்ன பிரச்சனை தான். என்ன பண்ண போறாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட்டா கொடுக்க போறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.